இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கோவக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதில் அது டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். இது கூடவே கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கோவக்காய் குழம்பு பார்க்கலாம். அதுக்கு சில பொருட்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடாய் சூடுபடுத்திக்கோங்க. தனியா 2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா 20 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. அது வறுத்த உடனே நல்லா வாசனை வரும். அப்போ எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. சீரகம் 1 டீஸ்பூன் இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உடனே எடுத்து மாற்றிடுங்க. அடுத்தது வேர்க்கடலை. இது வந்து வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ணலாம், பச்சை வேர்க்கடலையும் யூஸ் பண்ணலாம். இதை சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போது இது எல்லாம் ஆற வச்சிடுங்க. நல்லா ஆறினவுடனே இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குழம்பு பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சோன்னே உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நான் 200 கிராம் கோவக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிலாம் நல்லா வத்தி இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேலு பெரிய சைஸ் தக்காளி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும். நல்லா அதை வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டீஸ்பூன், உப்பு வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முதல்ல கொஞ்சமாக போட்டோம், இப்போ மீதி இருக்கிறத இதில் ஆட் பண்ணிடலாம். மொத்தமாக சேர்த்து 2 டீஸ்பூன். இப்போது அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அதை வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. வந்து தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கோவக்காவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தா அது நல்லா வெந்திருக்கும். உப்பு டேஸ்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டான கோவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
கடாயை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா சேர்த்து அப்போ அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் கேரட் சேர்த்துக்கலாம். நான் கேரட் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து அது முழுகிற அளவு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம், அப்புறம் குழஞ்சி போயிடும். கரெக்டாக அது முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு வந்து நல்லா கழுவி ஊற வச்சிடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். 3 விசில் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ வந்து அது இதில் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இதில் வந்து வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோடைய பிளேலிஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹாப்பி குக்கிங் ஹாப்பி ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.